எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னும் திட்டமிடுங்கள். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னும் பல முறை யோசியுங்கள். நன்றாக இருக்கும் என்று நாம் உணர்ந்த பின் அதை செயல்முறைப்படுத்துங்கள். பின்னர் வெற்றி நமக்கே. தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ராஜஸ்ரீ. முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். குரூப் 4 தேர்வு முடிவு ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிடப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் நவநீத கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு பணிகளில் காலியாக உள்ள 3531 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள், 1738 தட்டச்சர் பணியிடங்கள் உள்ளிட்ட 5556 பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்காக குரூப் 4 தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நடத்தப்பட்டது. 12,21,000க்கும் மேற்பட்டோர் தேர்வுகளை எழுதினர். விடைத்தாள்கள் சரிபார்க்கப்பட்டு அவை ஸ்கேன் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. மதிப்பெண்களை பதிவு செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து தேர்வாணைய தலைவர் நவநீத கிருஷ்ணன் கூறுகையில், 12 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் குரூப் 4 தேர்வு எழுதியதால் முடிவு வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறினார். பெரும்பாலான பணிகள் முடிந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது மீண்டும் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார். எனவே இந்த மாத இறுதியிலோ அல்லது ஜனவரி மாதம் முதல் வாரத்திலோ முடிவுகள் வெளியிடப்படும் என்றார். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் ஆண்டுதோறும் கொடி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 2014ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் எங்கு நடைபெறவுள்ளது? ஆந்திராவில் உள்ள நாகார்ஜுன சாகர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். ராணுவ மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ பட்டமேற்படிப்பு படிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ராணுவ மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ பட்டம் பெற்று ராணுவ மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள், மத்திய அரசால் பரிந்துரைக்கப்படும் வெளிநாட்டு மாணவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். கூடுதலாக இடங்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றில் முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் பொதுப்பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் இடம் அளிக்கப்படும். AIPGMWE நுழைவுத் தேர்வு எழுதியவர்கள் விண்ணப்பிக்கலாம். 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 35ஆம் தேதி உள்ளபடி 35 வயதிற்கு மிகாத பொதுப்பிரிவை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆயுதப்படைகள் மருத்துவ சேவை மையத்தின் இணையதளத்தின் வழியே வருகிற 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். AIPGMWE நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களின் தகுதி தேர்வு பட்டியல் வெளியிடப்படும். தகுதி பட்டியல் அடிப்படையில் ஆன்லைன் வழியே கலந்தாய்வு நடைபெறும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக தெளிவுபட பகுதிக்கு செல்லலாம். இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடை அளிக்கும் விதம் குறித்தும் பேச உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள மூத்த ஆசிரியர் திரு சந்திரசேகரன் அவர்களிடம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். சரி, இப்ப மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா போர்டு எக்ஸாம்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டோட கரியரை டிசைட் பண்ற ஒரு ஸ்டேஜ். முக்கியமா மேக்ஸ் அப்படிங்கும்போது அது மெடிக்கல் சைட்ல போறதா இருந்தாலும் சரி, என்ஜினியரிங் சைட்ல போறதா இருந்தாலும் சரி, ஒரு சிக்னிபிகண்டான பேப்பரா பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற லெவல்ல அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், IIT இருக்கட்டும், 12th மார்க் முக்கியமா மேக்ஸ் மார்க் எல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாவே பார்க்கப்படுது. இப்படி இருக்கும்போது ஒரு ஜீனியஸா இருந்தா மட்டும்தான் மேக்ஸ்ல சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுமா? அப்படிலாம் இல்ல, திட்டமிட்டு படிக்க ஆரம்பிதான் கணிதத்தை செய்து பார்த்தாங்கனால அவங்க வந்து அந்த ஆண்டு இறுதி தேர்வுல கண்டிப்பா 200க்கு 200 வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து ஜீனியஸா இருக்கணும் கிடையாது, முறையான திட்டமிடுதல் இருந்தாலே அவங்களால வந்து கண்டிப்பா சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். திருச்சியில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், கவியரசு. அவரிடம் பேசலாம். கவியரசு வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார் மேத்ஸ்ல சென்டம் எடுக்கணும் சார்.
கவியரசு உங்களுடைய கேள்வியை தெளிவா கேளுங்க. மேக்ஸ்ல வந்து நான் சென்டர் சார், அதுக்கு வந்து 1 மார்க்ல தான் சார் மார்க் போகுது, அது எப்படி சார்? ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அட்டென்ட் பண்ணலாம், எப்படி படிக்கலாம்? அதான் ஒரு மதிப்பெண் கேள்விலாம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் நம்ம வந்து செய்து பார்த்தா தான் சில நேரத்தில் போட முடியும். ஏதோ ஒரு சிலது மட்டும்தான் அந்த வாய்ப்பாடுகளை தான் ஃபார்முலாஸ் மனதில் நிற்க வைத்து அப்படியே உடனடியாக பதிலளிக்க முடியும். அது மாதிரி ஆகிய எல்லா புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும், ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் கேள்விகள் என்பது பாத்தீங்கன்னா புத்தகத்தினுடைய பின்னாடியே கொடுத்துருக்குறாங்க. அதுல அந்த இருக்கக்கூடியதுல 30 கேட்கறாங்க. அது இல்லாத பயிற்சி வினாக்கள் இருந்து ஒரு 10 கேள்வி கேட்கறாங்க. மொத்தத்துல 40 ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் கேட்கறாங்க. 40 क्वेश्चंस வந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस 40 क्वेश्चंस இருக்கு. இத வந்து இந்த எக்ஸர்சைசஸ்ல இருக்கிற அந்த 1 மார்க் क्वेश्चனை சால்வ் பண்றதுல இருந்து எவ்வளவு क्वेश्चंस எதிர்பார்க்கலாம்? அதுல ஒரு 10 கேள்வி கேட்கலாம். கேள்விகள் வந்து அந்த பின்னாடி இருக்கிற வந்து 30 கேட்டுருவாங்க. 30 அதாவது அதுல வந்து 271 வினாக்கள் இருக்குது. அதுல இருந்து கண்டிப்பா 30 கேட்டுருவாங்க. அது சிக்னிபிகன்ட் பிகாஸ் மாத்தி, அதாவது நம்பர் மாத்தி கேட்பாங்களா இல்லன்னா அந்த நம்பரோடயே தான் அப்படியே அதே क्वेश्चन மாத்தவே கூடாதுன்றது. ஆமா, டிட்டோவா. என்னுடைய நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அஸ்வர் என்கிற நேயர் மயிலாடுதுறையில இருந்து காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அஸ்வர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. ஹலோ சார். வணக்கம் அஸ்வர், சொல்லுங்க சார். இந்த டென்மார்க்லாம் ஈஸியா இருக்கு சார். ஆனா அட்டன் பண்றது பத்தியும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவருக்கான அட்வைஸ் தான் என்ன சார் கொடுக்க விரும்புறீங்க? 10 மதிப்பெண் வந்து அதாவது நம்ம வந்து படிகள், அதாவது அந்த முறை 10 மதிப்பெண்ணுக்கான ஸ்டெப்ஸ், ஸ்டார்டிங் எங்க ஸ்டார்ட் பண்ண எங்க முடிக்கணும் அப்படின்றத படிப்படியா. பொதுவாக கணக்கு என்பது எப்படின்னா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு படிப்படியா அந்த ஸ்டெப்ஸ் படியா தான் வந்தாகணும். அந்த ஸ்டெப்ஸுங்க அழகா எழுதிட்டாலே கண்டிப்பா 10 மதிப்பெண் எடுக்க முடியும். 1 மார்க் क्वेश्चनக்கே சொல்லிருக்கீங்க வந்து புக்ல இருக்கிற நம்பர் மாறாம தான் क्वेश्चंस கேக்குறாங்க. அப்ப வந்து 10 மார்க் क्वेश्चंஸ்க்கும் அவங்க அப்படிதான் கேக்குறதுக்கான சான்ஸ். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு விதமான ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் வைஸ் ப்ரிப்பரேஷன் பிடிக்கும். சில பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சோ எப்படி வந்து இந்த டைம்ல, ஏன்னா இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, அதனால இந்த டைம்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? அதாவது ஏற்கனவே இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு, அதாவது அந்த 12ஆம் வகுப்பு புத்தகம் வெளியிடப்பட்டு ஒரு 7 ஆண்டுகள் ஆயிப்போச்சு. குறைந்தது இப்போ 3 பேர் ஒரு ஆண்டுக்குன்னா 21 வினாத்தாள்கள் இருக்குது. அந்த 21 வினாத்தாள்களே நாம வந்து தினந்தோறும் ஒரு வினாத்தாள் எடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எழுதி முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட எந்த விதமான அந்த டைம் மேனேஜ்மெண்ட், கால நேர மேலாண்மை பார்த்து செய்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதுவும் கணிதத்துல சொல்ற மதிப்பெண் எடுக்கலாம். நீங்க சொல்லிருக்கீங்க இப்ப வந்து 7 ஆண்டுகள் ஆச்சு, அப்ப 21 வினாத்தாள்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ஸ்கூல்ல இருந்தும் வந்து அவங்களுடைய டே 1 ப்ரிப்பரேஷன்ல இன்னி வரைக்கும் நிறைய மாடல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த क्वेश्चन பேங்க்கும் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேங்க்ஸும் இருக்கும். அப்படிங்கும்போது क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் வைஸ் ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் சாப்டர் வைஸ் மொத்தம் இப்ப மேத்தமேட்டிக்ஸ் 12th எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? உங்களுக்கு 10 தலைப்புல யூனிட்ஸ் இருக்கு. 10 தலைப்பு இருக்குது. ஒவ்வொரு தலைப்புலயும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் கேட்கறாங்க. அதை நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். தேனியில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ரங்கசுவாமி, அவரிடம் பேசலாம். ரங்கசுவாமி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். நான் இந்த சாப்டர் வைஸா இந்த கொஸ்டின் நான் கேட்கலாம் மேடம். சாப்டர் வைஸா எப்படி 10 மார்க் எப்படி கேட்கறாங்க, எப்படி படிச்சா எந்த மாதிரி நம்ம படிச்சோம்னா அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்கலாம்னு நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். சாப்டர் வைஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கப்படும் போது இப்ப நீங்க 10 யூனிட் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஸ்ல இருந்து 1 மார்க் கொஸ்டின்ல எவ்வளவு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன் தலைப்புலாம் இல்ல. இதுல அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் அப்படின்றதுதான் முதல் தலைப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் கேள்வி வந்து 4 கேட்பாங்க, 6 மார்க் கேள்வி வந்து 2 கேட்பாங்க, 10 மதிப்பெண் கேள்வி வந்து 1 கேட்பாங்க. அதுக்கு மொத்தமா அதுல வந்து 26 மதிப்பெண்ணுக்கு அந்த முதல் யூனிட்ல இருந்து கேட்கறாங்க. அதே மாதிரி 2வது யூனிட்ன்றது வந்து முக்கியமான யூனிட், அது வெக்டார் கணிதம் வருது. அதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 38 மதிப்பெண் கேட்கறாங்க. வெக்டார் அல்ஜிப்ரா தொடர்ந்து பேசலாம். மனோஜ் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மனோஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. ஹலோ, பிளஸ் 2 மேக்ஸ் வந்து கம்புக்குள்ள இருந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமா இல்ல வேற எங்க ப்ரிப்பேர்? மனோஜ் உங்களுடைய கேள்வியை தெளிவா கேளுங்க. பிளஸ் 2 மேக்ஸ் கம்புக்குள்ள இருக்கிற क्वेश्चन வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமான்னு கேக்குறேன். பிளஸ் 2 மேக்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மாதிரியோ இல்ல இந்த ப்ளூபிரிண்ட்ஸ் மாதிரியோ அந்த क्वेश्चंस மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதுமா?
அதாவது இப்ப என்னன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற வினாக்களையே நம்ம பார்த்து அடிக்கடி போட்டு பார்த்தாலே அதுலயே ரிப்பீட் ஆகும் சார். சரி, இப்ப இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கட்டும் சார். இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, அந்த 7 ஆண்டுகள் இருக்கிறதுனால 21 வினாத்தாள், அந்த வினாத்தாள்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணா எவ்வளவு சதவீத மதிப்பெண் பெற முடியும்? கண்டிப்பா ஒரு 150 அவுட் ஆஃப் 200 பெறலாம். அதை ப்ரிப்பேர் பண்ணாலே அவுட் ஆஃப் 200 150 நம்ம பண்ண முடியும். சரி, இப்ப நீங்க அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட்லயும் சொல்லிட்டு இருந்தீங்க, வெக்டர் அல்ஜிப்ரா சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த தியரம்ஸ் அப்படின்னு பாக்கும்போது மேக்ஸ் ஃபுல்லாவே தியரம்ஸ், கால்குலேஷன்ஸ், டெரிவேஷன்ஸ் தான் இருக்கும். என்னென்ன இம்பார்ட்டன்டான தியரம் மிஸ் பண்ணாம படிக்கணும்னு சொல்றீங்க? அதாவது இதுல தியரம்ன்றது வந்து பொதுவாக இல்ல. அதாவது ஒரே ஒரு இது பாத்தீங்கன்னா தனிநிலை கணக்கியல்னு ஒண்ணு இருக்குது. தட் இஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கல், தர்க்கம். இன்னொன்று வந்து அதுல குரூப்னு ஒண்ணு இருக்கும், குலம். அதுல மட்டும்தான் ஒரு 2-3 தியரம் வருது. அதாவது லெஃப்ட் கேன்சலேஷன்லாம், ரிவர்சல்லாம் அப்படின்னு இந்த மாதிரி 2-3 தியரத்தை படிச்சாலே நல்லா போதும். தியரம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு 3 தியரமா இருந்தாலும் சரி, 4 தியரம்ஸா இருந்தாலும் சரி, வரதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த கொஸ்டின். இப்போ ஒரு தியரம் வந்து எப்படி நம்ம ஈஸியா படிக்கலாம், மனசுல எப்படி ஈஸியா நிறுத்திக்க முடியும், எவ்வளவு வாட்டி அதை எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணலாம்? பொதுவா வந்து என்னன்னா ஒரு மோர் தென் 5 டைம்ஸ் முதல்ல ரீட் பண்ணணும். அது தியரம்ன்றதுனால அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் நம்ம எழுதி பார்க்கணும். அப்பதான் என்ன நம்ம எந்த இடத்துல மறந்து போச்சுன்றது மீண்டும் நினைவுக்கு வர்றதுக்கு அது எளிமையா இருக்கும். என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள் வந்து அந்த எழுதி பார்க்கற தன்மையை விட்டுறாங்க. அதனால அது என்ன பண்றதுன்னா படிச்சது மட்டுமே ஞாபகம் வச்சுன்னு எழுதிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வராங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா எழுதி பாக்குறாங்களோ உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து அந்த ஸ்பீட் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத மறக்காத வந்து அது ஃப்ளோவா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது மனசுல பதிஞ்சது வந்து எங்கேயாவது மறந்து போச்சுன்னா டக்குன்னு அதை என்ன பண்றோம், ரெக்டிஃபிகேஷன் பண்றதுக்காக அவங்க மீண்டும் யாரையாவது அணுகுவாங்க. அப்ப அந்த காரணங்கள்லாம் அவங்க ஃபேக்டர்ஸ்லாம் அவங்க மனசுல பதியறதுனால இந்த வினாவுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல விடையை தேடணும், அது யார் மூலியமா தேடணும் போது அவங்களுக்கு அந்த மறதி இல்லாத சரியாக வருவதற்கு அது வாய்ப்பு. எழுதி பாக்குறது வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு நேயர் காத்திருக்கிறார், உசிலம்பட்டியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ரேணுகா. அவரிடம் பேசலாம். ரேணுகா வணக்கம், வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? இப்போ டீச்சர் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் குறிச்சு விடுறாங்க மேடம். சரி, அதுல வந்து அதை மட்டும் படிச்சா எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? அதாவது என்னன்னா இது வந்து ஒரு இப்ப பாத்தீங்கன்னா மொத்தத்திலேயே கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 பாடப்பகுதியை நீக்கிட்டு கூட படிச்சுட்டாலே 200 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாணவர்களுடைய திறமையை பொறுத்ததுதான். அது மாதிரி அவங்க கொடுத்து குடிக்கிறது வரலாம் அப்படின்றது தான். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து 75% எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்களா இருக்கும், அடிக்கடி அது முக்கியமானதாகவும் இருக்கும். அதனால அது வந்து 75% மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள். இதே சிலபஸ் இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் தான் வரும்னு டீச்சர்ஸ் வந்து ஈஸியா வந்து அவங்களால திறனறிய முடியும். அதை வச்சு வந்து இப்ப இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கொடுக்கறாங்க இம்பார்ட்டன்ட். அதே நேரத்துல ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா இதுல இந்த கணித தேர்வு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேட்காத வினாக்கள் நிறைய இப்போ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா புத்தகம் முடிய போற ஸ்டேஜ்ன்றதுனால என்னன்னு தெரியல. முன்னாடி பொதுவா பாத்தீங்கன்னா அந்த 10 ஆண்டுகள் 21 வினாத்தாள்ல இருந்தே கேட்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சில கணக்குகள் இன்னும் கேட்கப்படாமலே இருக்குது, அதனால அதெல்லாம் கேட்டுடுவோம் அப்படின்னு சில கணக்குகளுக்கெல்லாம் ஒரு 2-3 ஆண்டுகள் அது மாதிரி கேட்டு இருக்காங்க. சரி, இப்ப மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலா ஃபுல்லாவே ஃபார்முலா தான் இருக்கும். அதுவும் நீங்க 10 யூனிட் சொல்லிருக்கீங்க. சோ ஒரு யூனிட்லயும் ஃபார்முலா அதிகமா இருக்கும். ஒரு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி மாதிரியான ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னாலோ இல்ல கால்குலஸ் மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னாலோ ஃபுல்லா ஃபார்முலா இருக்கிறதுனால அந்த ஃபார்முலாவெல்லாம் எப்படி வந்து ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்க முடியும்? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கணக்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதுக்கு தனியாலாம் நேரம் ஒதுக்கவே தேவையில்லை. அந்த ஃபார்முலா பயன்படுத்தி சில கணக்குகள் போட்டாலே அதே ஒரே ஃபார்முலாவே ஒரு பயன்படுத்துறோம் அப்படின்னா ஒரு 5 கணக்குகள் அந்த வாய்ப்பாடு அந்த ஃபார்முலாவே பயன்படுத்தி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னை அறியாமலே அவங்க மனசுல பதிஞ்சிடும். இப்ப நீங்க சொல்றது வந்து டைரக்டா ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா சரி. இப்ப நிறைய ப்ராப்ளம்ல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். 2-3 ஃபார்முலாவை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாம் எப்படி டீல் பண்ணுவாங்க? அதான் அதே அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணா அது கண்டிப்பா இந்த இடத்துல அது பயன்படுத்துன்றது தெரிஞ்சு போகுது இல்லையா? அதனால அவன் மனசுல பதியறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தனியா உட்காந்து படிச்சோம்னா எந்த மாதிரி படிச்சோம், எதுக்கு இதை படிச்சோம், எதுக்கு இதை அப்ளை பண்ணணும் அப்படின்றது